குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் கொஸ்டின். சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஒரு உருளை, ஒரு கூம்பு மற்றும் ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம் காண்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? உருளை கொடுத்துருக்காங்க, கூம்பு கொடுத்துருக்காங்க, கோளம் கொடுத்துருக்காங்க. இதோட கன அளவுகளின் விகிதம். அப்போ தனித்தனியாக நம்ம எல்லாத்துக்கும் எழுதணும். ஃபஸ்ட்டு உருளை இஸ்ட்டு நம்ம அந்த கொடுத்துருக்கிற ஆர்டரை தான் கண்டிப்பாக எழுதணும். உருளை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, உருளை. கூம்பு ரெண்டாவது கூம்பு, கோளம் வந்து மூணாவது கோளம். இப்போ எல்லாத்துக்கும் கன அளவு. உருளைக்கு கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹச், கூம்புக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச், கோளத்துக்கு 4/3 பை ஆர் கியூப். இப்போ எல்லாத்துலேயும் பை அப்படிங்கிற டேம் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு என்ன இருக்கும்? மீதி ஆர் ஸ்கொயர் ஹச், இங்கே 1/3 ஆர் ஸ்கொயர் ஹச், இங்கே 4/3 ஆர் கியூப். அகைன் நமக்கு இதில் ஆர் ஸ்கொயர் வந்து எல்லாத்துலேயும் இந்த ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இங்கே ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இங்கே ஆர் கியூப் இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆனால் ஒரே ஒரு ஆர் வந்து ரிமைனிங் இருக்கும். அப்போ நமக்கு என்னதாவது இங்கே ஹச் இருக்குது, இங்கே 1/3 ஹச், 4/3 ஆர். இப்போ இதில் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமமான விட்டம் மற்றும் உயரம். இப்போ விட்டம்னா நமக்கு டி, டியும் ஹச்சும் ஈக்குவலாக இருக்கும், அதான் கொடுத்துருக்காங்க. டியும் ஹச்சும் ஈக்குவல்ட்டு. அப்போ டிக்கு பதிலாக நம்ம ஆரம் வந்து என்ன போட்டுக்கலாம்னா 2r அப்படின்னு போட்டுக்கலாம். 2r ஈக்குவல் டு ஹச். இப்போ 2r ஹச் ஈக்குவல் டு ஹச். இங்கே நம்ம இப்போ இதை தான் நான் பண்ண போகிறேன். ஹச் இஸ்ட்டு 1/3 ஹச். இதை நம்ம 4 வந்து 2 × 2r எழுதியிருக்கேன் பிரிச்சு. ஏன்னா 2 × 2 பெருக்கும்போது நமக்கு 4r தான். 2 × 2r எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 2rக்கு பதிலாக நம்ம ஹச் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்காக எழுதி 2rக்கு பதிலாக நம்ம ஹச் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இங்கே இருக்கிற ஹச், இங்கே இருக்க ஹச், இங்கே இருக்க ஹச் எல்லாம் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? 1:1/3 2/3. நமக்கு ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா நமக்கு பின்னத்தில் இருக்கக்கூடாது, நார்மலாக நம்பரில் தான் இருக்கணும். இங்கே நமக்கு ரெண்டுமே 3 3 தான் இருக்குது. அப்போ எல்சியம் வந்து மேலே எல்லாத்தையும் 3ஆல் பெருக்கணும். அப்போ 3ஆல் 1 × 3, அப்புறம் 1/3 × 3, 2/3 × 3. இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகிடும். இங்கே உள்ள 3 இங்கே 3 மடங்கு. இங்கே 1ஐயும் 3 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 3. இங்கே என்னது இருக்குது? 1 இருக்குது, இங்கே 2 மட்டும் இருக்குது. அப்போ 3:1:2 இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.